முக்கிய தகவல்களை இந்திய ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அதன்படி கடந்த 2023-24 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு வந்த பணத்தின் மொத்த மதிப்பு எவ்வளவு என்று பார்த்தால் 10,14,686 கோடி ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 118 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பல்வேறு உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகளிலிருந்து அங்கு பணிபுரிந்த இந்தியர்கள் தங்களது குடும்பங்களுக்கு அனுப்பிய பணத்தின் மதிப்பு எவ்வளவு என்றால் 118.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்திய ரூபாயின் கணக்கில் பார்த்தீர்கள் என்றால் 10,14,686 கோடி ரூபாய் அனுப்பியிருக்கிறார்கள். அதில் அமெரிக்காவில் இருந்து கிட்டத்தட்ட 27.7%, இந்த 118 மில்லியன்ல கிட்டத்தட்ட கால் பங்கு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறது. 38% வளைகுடா நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ் என்று அழைக்கப்படும் வளைகுடா நாடுகள், குறிப்பாக அமெரிக்க, UAE, யுனைடெட் அரபு எமிரேட், சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், பஹ்ரைன் போன்ற இடங்களில் வந்து கிட்டத்தட்ட அங்கும் வந்து ஒரு கால்வாசிக்கு மேல், அதாவது 38% வந்திருக்கிறது. அதே போன்று இந்த அனுப்பப்பட்ட பணத்திலே இதில் அதிகமாக எந்த இடம் வாங்கி இருக்கிறது என்றால், அதிகமாக எந்த மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிற்கு 20.5% சென்றிருக்கிறது முதலிடம். இரண்டாவது இடம் கேரளா 19.7%. தமிழ்நாட்டினுடைய அளவு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 10.4%. அதாவது தமிழ்நாட்டிற்கு வந்த பணம் எவ்வளவு என்று பார்த்தால் 1,01,446 கோடி. அவ்வளவு ரூபாய் தமிழகத்திற்கு பல்வேறு நாடுகளில் பணிபுரிய அனுப்பியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு 3வது இடம் தான். 4வது இடம் தெலுங்கானா 8.1, கர்நாடகா, ஆந்திரா என்று செல்கிறது வரிசை இந்த பட்டியல். ஆனால் இதில் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்க வேண்டியது என்றால், மகாராஷ்டிரா தொடர்ந்து கடந்த 2020 முதலிடம் வகித்து வருகிறது. கேரளா தான் அதிகமாக இருந்தது, தற்போது மகாராஷ்டிரா முந்திருக்கிறது. தமிழகம் தொடர்ந்து 3வது இடமே தொடர்ந்து வகித்து வருகிறது. இதில் மிக முக்கியமானது நாம் பார்க்க வேண்டியது, ஒரு காலத்தில் 47%, அதாவது இந்த வெளிநாடுகளில் அனுப்பப்படுகிற 47% வளைகுடா நாடுகள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது வளைகுடா நாடுகளுக்கு கொரோனாவுக்கு பிறகு, இந்த COVID-19 அலைக்கு பிறகு வளைகுடா நாடுகளுக்கு இருந்து பலர் நாடு திரும்பி விட்டார்கள். திருப்பியும் அவர்கள் அங்கு வேலைக்கு செல்லாமல் வளரும் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்ற சிங்கப்பூர், அதே போன்று வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு அதிகமாக செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த மைக்ரேஷன், அதாவது வளைகுடா நாடுகள் சென்றவர்களெல்லாம் தற்போது இங்கு இந்த நாடுகளுக்கு UK, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களிலே அதிக சம்பளம் கொடுக்கப்படுவதால் அங்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் அங்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் கிடைப்பதால் அந்த இடங்களுக்கு செல்வதால் வளைகுடா நாடுகளுக்கு செல்வது குறைந்து விட்டது. அதனால் அங்கிருந்து வருகின்ற பணம் குறைந்திருக்கிறது. 47 தற்போது 38% குறைந்திருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த ரீதியாக பார்க்கும் பொழுது தொடர்ந்து இந்த வருகின்ற பணமானது, வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்படுகின்ற பணமானது தொடர்ந்து அதிகரித்துதான் வருகிறது. தமிழகத்திற்கு மட்டும் 1,01,468 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 10,14,656 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாக இருக்கிறது. தஸ்லீம் பானு.